Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கர்நாடகத்தில் இரண்டாம் கட்டமாக 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் லிங்காயத் சமூகத்தினரின் வாக்குகளை பெறப்போவது யார் என அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடகத்தில் இரண்டாவது கட்டமாக 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த 14 தொகுதிகளிலும் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக லிங்காயத் சமூகத்தினரின் வாக்குகள் விளங்குகின்றன. இதனால் அச்சமூகத்தின் வாக்குகளை பெற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. கர்நாடக பாஜக தலைவரும் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவருமான விஜேந்திரா எடியூரப்பா அனைத்து தொகுதிகளிலும் தீவிர பரப்புரை செய்துள்ளார். இது பாஜகவிற்கு ஆதரவாக அமையும் என கருதப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக உள்ள 300 லிங்காயத் குழுக்களின் ஆதரவை பெற முயற்சித்து வருகிறது. இந்த சூழலில் களத்தை உன்னிப்பாக கவனித்து வருபவர்கள் மத்திய பாஜக ஆட்சியின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அக்கட்சிக்கு பாதகமாக அமையும் என்கிறார்கள். மாநில அரசின் திட்டங்கள் காங்கிரசுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க 10 வருஷம் மோடி ஆட்சியில் என்ன வர வேண்டியது, அதில் நிறைய ப்ராமிசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் போன வருஷம் இங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க 5 கேரண்டிஸ் என்ன கொடுத்தாங்க. ஃப்ரீ பஸ் பாஸ், எலக்ட்ரிசிட்டி, மಹಿಳೆಯருக்கு உமனுக்கு 2000 rupees பென்ஷன், அதெல்லாம் என்ன இருக்கு, அதில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொஞ்சம் வந்திருக்கு. இருப்பினும் காங்கிரஸ் கவுன்சிலர் நேஹாவின் கொலை உள்ளிட்டவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சித்தராமையா மீது லிங்காயத் சமூகத்தினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அவர்கள் பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்கிறார்கள். பிரஜ்வல் ரேவண்ணாவோட கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம், பட் அந்த அளவுக்கு கேம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இம்பாக்ட் வாய்ப்பில்லை. அதேவேளையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாக்குகள் காங்கிரசுக்கே செல்லும் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொண்ட சன்னவா சால்கர் பெரும்பான்மையான மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க உள்ளனர் என்கிறார். ஒரு இது இருக்கிறவங்க எல்லாமே காங்கிரஸுக்கு தான் இந்த ஓட்டு போகுது. இப்ப நாங்க சர்வேல நாங்க தெரிஞ்சிருது. இப்ப அங்க பெங்களூர் எல்லாம் பண்ணிட்டு இப்ப இங்க உத்தர கர்நாடகா வந்திருக்கேன். இங்க கூட மக்கள் எல்லாமே எல்லாம் சொல்றது காங்கிரஸ் தான். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் லிங்காயத் சமூக வாக்குகள் பாஜகவுக்கு சென்றதால் அக்கட்சி பெரும் வெற்றியை பெற்றது. ஆனால் அதன் பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அச்சமூகத்தினரின் வாக்குகள் பிரிந்து காங்கிரசுக்கும் சென்றதால் அக்கட்சி ஆட்சியில் அமர்ந்தது. எப்போதும் போல 50%க்கும் மேலான லிங்காயத் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பாஜகவினுடைய வியூகமும் இந்த முறை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் சில திட்டங்களை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக லிங்காயத்தினுடைய கூடுதலான வாக்குகளை பெற்றுவிடலாம் என்றும் காங்கிரஸ் கட்சியும் கடுமையான வியூகத்தை முன்வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷுவாவுடன் ஹாவேரி மக்களவை தொகுதி நகரத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.